சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், கட்டப்பா சத்யராஜும் ஒரே படத்துல சேர்ந்து நடிக்க போறாங்க. அந்த நிகழ்வு கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது. எந்த படம் அப்படின்றது தானே கேட்குறீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சத்யராஜ் சாருக்கும் ரஜினி சாருக்கும் ஆகவே ஆகாது. எந்த இடத்துல சான்ஸ் கிடைத்தாலும் சத்யராஜ் வந்து ரஜினி சாரை வந்து கன்னடன் அப்படின்ற ரீதியில் மறுமுகமா வந்து பேசிக்கிட்டே வருவாரு. குறிப்பா ரஜினி சாருடைய அரசியலை வந்து ரொம்ப தீவிரமா எதிர்த்தவர் தான் சத்யராஜ். இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாரத் தான். அதுக்கப்புறம் எந்த ஒரு படத்துலயும் அவங்க ரெண்டு பேரும் வந்து சேரவே இல்லை. காவேரி இஷ்யூ நடந்த போது ரஜினி சார் மேல உச்சபட்ச கோபத்துல இருந்தாரு சத்யராஜ். அது அவருடைய அனல் கக்கிற பேச்சிலேயே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பல படங்கள்ல சத்யராஜ் அணுகிய வந்து அவர் ரஜினி சாரை கூட சேர்ந்து வந்து நடிக்கவே இல்லை. சிவாஜி படத்துல ரஜினி சாருக்கு வில்லனா நடிக்கிறதுக்கு சங்கர் கேட்ட போதும் நான் ஹீரோவா நடிக்கிற படத்துல அவர் எனக்கு வில்லனா நடிப்பாரா அப்படின்ற கேள்வியை எழுப்பி அவரை துரத்தி விட்டவர் தான் சத்யராஜ். அதுக்கப்புறமும் பல படங்கள்ல ரஜினி சார் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சு. எந்த படத்துலயும் வந்து அவர் நடிக்கவே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா சத்யராஜ் ஒரு மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு பல மொழிகள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா கலக்கிட்டு இருக்காரு. குறிப்பா இந்த பாகுபலி படத்துக்கு அப்புறமா கட்டப்பாவா ஒரு ஃபேமஸ் ஆன பிறகு பல படங்கள்ல கேரக்டர் ஆர்டிஸ்டா நல்லா நடிச்சிட்டு வராரு. இப்போ மறுபடியும் ஒரு படத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிப்பாங்களா அப்படின்ற ஆவல் ரசிகர்கள் மத்தியில இருந்த போது இப்போ அது நினைவாக போகுது. இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணவங்க பாத்தீங்கன்னா டூரிங் டாக்கீஸ் சேனல்ல சித்ரா லட்சுமணன் சாரும் தனஞ்சயன் சாரும் பேசும்போது சத்யராஜே அவர் வார்த்தையில சொன்னதாக வந்து அவர் சொன்னாரு. அதாவது ரஜினி சார் கூட வந்து சத்யராஜ் நடிக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அவர் வந்து வில்லனா நடிக்க போறது இல்ல, ரஜினி சாருக்கு நண்பனா நடிக்க போறாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லனா நடிக்கிறாங்களோ நண்பரா நடிக்கிறாங்களோ, ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஸ்கிரீன்ல வரப்போது அந்த தியேட்டரே வந்து தீப்பெருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்களுடைய பிரசன்ஸ் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆவலா இருக்கீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அநேகமா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிறது கூலி படத்துல இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லைனப்ல அடுத்த படமா இருக்கிறது கூலி தான் அப்படின்றதுனால இந்த நியூஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்துல கூலி படத்துல ரஜினி சாருக்கு நண்பனா சத்யராஜ் இருக்கிறது வந்து உறுதி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க.